ஹை டிசைனர்ஸ் 50 days 50 புட்டாஸ்ல இன்னைக்கு டிசைன் நம்பர் 14. இந்த டிசைனுக்கு நான் லீவ் சீக்வன்ஸும் அதே மாதிரி கட் பீடும் எடுத்திருக்கேன். ஆரம்பிக்கும் போது எப்பயும் போல ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய லீவ் சீக்வன்ஸ் வைக்க போறேன். லீவ் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஹோல்ஸ் வழியா மட்டும் தான் எடுக்கணும். அதுக்கடுத்து இந்த டியூப் பீட் இல்லைனா கட் பீட்னு சொல்லுவோம். இதை லோட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு ஹோல் வழியா உள்ள விடணும். இப்போ பாருங்க, ஒரே ஒரு இது வழியா விட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த சீக்வன்ஸ் இதை அரும்பு மாதிரி வைக்க போறோம். ஸோ இது மாதிரி கிராஸா செயின் போட்டுட்டு இதை வெளியே எடுத்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து இன்னொரு இது போகணும். ஒரு லீஃப் எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குமோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு இந்த இடத்துல இருந்து எடுக்கிறோம். இது எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக். இப்போ லீவ் சீக்வன்ஸோட ஒரு ஹோல்ஸ் வழியா இதை நம்ம எடுக்கணும். அதுக்கடுத்து ஒரு கட் பீட். இப்படியே நீங்க விடுறதா இருந்தாலும் விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு செயின் போட்டு பேக்ல இது ரெண்டுக்கும் சென்டர்ல இருந்து இன்னொரு இதுவும் கொண்டு வரலாம். அதுவும் இன்னும் நல்லா தான் இருக்கும். இந்த இடத்துல லாக் வச்சிருங்க. என்னாட் இப்படி இருக்கும். இதே மாதிரி அங்கங்க வச்சீங்கன்னா அழகா இருக்கும். ஒரு சில பேர் இந்த சென்டர்ல ஒரே ஒரு சுகர் பீட் வைப்பாங்க. அதுவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைன்ஸ்ல எப்படி வேரியேஷன்ஸ் வேணுமோ அது மாதிரி கொண்டு வந்துக்கலாம். சேம் இதே டிசைன் தான். நான் ரெண்டு சீக்வன்ஸ் வச்சிருக்கேன். இதுல எது மாதிரினாலும் இந்த புட்டா டிசைன் நீங்க ஒர்க் பண்ணலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரிமைனிங் புட்டா டிசைன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரி கிளாஸ் கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.